சார் வணக்கம் சார். பிரவீன் ராஜ் பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் இப்போ இது விடாமுயற்சி பிப்ரவரி 6 ரிலீஸ். எவ்வளவு ஆமா, தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது சார்? எவ்வளவு 1000 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது சார். மொத்தமா 1000 தேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுங்களா? ஆமா, ஆமா. இதுல மல்டிபிளெக்ஸ், சிறிய திரையரங்குகள் எல்லாம் எல்லாம் உள்ளடக்கியது அது. சேர்த்து தான் சொல்றேன். 1000 ஸ்கிரீன். 1000 ஸ்கிரீன். ஓகே நம்ம ஓகே. இப்ப பழசா எடுத்துட்டீங்கன்னா 9 ஸ்கிரீன் இருக்குன்னா 9 ஸ்கிரீன் கணக்கு சொல்றேன் நானு. அது அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அவ்வளவுதான் இருக்குது. மொத்தம் இருக்கிறதா 1168 தான் இருக்குது. அப்படிங்களா? 1166. 1168 ஸ்கிரீன் தான் இருக்குது தமிழ்நாட்டுல. ஆமா. இந்த 1168 ஸ்கிரீன்ல ஒரு 1000 தியேட்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும். 1000 தேட்டர்ல அந்த நேரத்துல வெளிவரக்கூடிய அந்த சிறிய படங்களுக்கெல்லாம் வந்து. சிறிய படமே இல்லையா அந்த வாரம் ரிலீஸ் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு படம் தெலுங்கு டப்பிங், ஓகே. அந்த தண்டேல்னு. அந்த அது படத்துக்கு ஒரு 150 தியேட்டர் ரிலீஸ் ஆகும். அது ஒரு 150 தேட்டர். ஆமா. எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க சார்? ஏன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் கழிச்சு வந்து ஒரு வருஷத்துக்கு அதுல ஒரு வந்து படம் தான் நடிக்கிறாரு. அதாவது அமௌண்ட் ஃபிகர் யாரும் சொல்லவே முடியாதுங்க. ஆ, அது சப்ஜெக்ட் டு தி கண்டென்ட் ஸ்ட்ரென்த் பொறுத்ததுதான். ஓகே ஓகே சார். படம் நல்லா இருந்ததுன்னா பிச்சுட்டு போகும். ம். படம் சும்மா இருந்ததுன்னா ஆவரேஜா தான் போகும். இல்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், செகண்ட் டே அது கலெக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய டார்கெட் இருக்கும்ல அதுலலாம் சார், அது சொல்றேன். அதுலலாம் ஒன்றும் கால்குலேஷனே கிடையாதுங்க எப்பவுமே. ம். அது வந்து அதான் சொல்றேன், நானே தீர்த்த பாருங்க. இன்னைக்கு சினிமா வந்து நல்லா இருந்ததுன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு மறுபடியும் வருவாங்க. ஆமா சார். அதெல்லாம் வரமாட்டாங்க. அதனால அதை வச்சு நம்ம வந்து சும்மா உத்தேசமா இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய படங்கள் வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா பெரிய படம் சுமாரா தான் போச்சு. ம். நம்ம கால்குலேஷன் மீறி போச்சு. ம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த படம் இவ்வளவு வசூலாக அவ்வளவு வசூலாகுன்னு ஜோசி சொல்ல முடியாது. ம். கண்டிப்பா பெரிய ஓப்பனிங் இருக்கும் படத்துக்கு. ஓகே. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாருன்னும் போது இந்த அது படம் வந்து ஏற்கனவே. எல்லாருமே வருஷம் சார். யாரு வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறா? எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாங்க. இல்ல இவர் படம் அஜித் சார் படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது சார்? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகுது. அந்த அந்த கணக்குல சொல்றேன் நானு. அதான் அதெல்லாம் கணக்குல சார். படம் எத்தனை வருஷமானாலும் படம் நல்லா இருந்தா தான். ம். ஏன்னா இப்போ பொங்கலுக்கு, தீபாவளிக்கு அந்த டார்கெட் பண்ணி வரும்போது அது லீவ் டேஸ். நிச்சயமா திரையரங்க. ஆனா இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வரும்போது தான் ஆர்டினரி டேஸ்லயே வசூல் நல்லா தான் இருக்கும். ஒன்னும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா தீபாவளி, பொங்கல் போது லீவ் டேஸ். லீவ் டேஸ்ன்றது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ற ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து திரையரங்கு பக்கம் திரும்புவதற்கு, என்ஜாய் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இப்போ பிப்ரவரி 6ன்னும் போது அது நார்மல் டேஸாவே போயிடுது. அப்படின்னும் போது இந்த அஜித் ரசிகர்கள் வேணா அதை தீபாவளியாகவும் பொங்கலாகவும் கொண்டாடுவாங்க. ஒட்டுமொத்த மக்களும் அதை வந்து எதிர்பார்ப்பாங்களா? அப்படி இல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி பாத்தீங்கன்னா அப்போசிஷன் படம் வரும், கூட 4 படம் வரும். வசூல் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது அப்படி இல்ல, ஒரே படம் தான் சோலா வருது உங்களுக்கு. அந்த வாரம் படம் பாக்குற மக்கள் அத்தனை பேர் அந்த ஒரு படத்தானே பார்த்தாகணும். அந்த மாதிரி. அதனால சோல் ரிலீஸ்ங்கிறது எப்பவுமே பெட்டர். இதை தாண்டி அஜித் படம் வெளியானாலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள்லாம் வந்து ஏற்படும். அதெல்லாம் எப்படி பாதுகாப்பு வசதிகள்லாம் எந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் சார் என்ன சார் யுத்தமா நடக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. சினிமா ரிலீஸ் ஆக போகுது. அஜித், விஜய் 2 பேருடைய படங்கள் வரும்போதுமே எல்லாம் இப்படித்தான் சொன்னாங்க ஊடகத்துகள்ல. இல்ல அது ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு வந்துடுச்சு இல்ல சார்? இப்போ கடந்த துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பையன் வந்து பையன் ரோட்ல போய் டான்ஸ் ஆடி விழுந்ததுக்கு நீங்க அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? அதுல அவன் பையன் தியேட்டர்ல நடந்தா ஆக்சிடென்ட் ஆச்சு கிடையாது. ரோட்ல லாரியில ஏறி போய் டான்ஸ் ஆடிட்டு வந்து இருந்ததுக்கும் சினிமாவில் சம்பந்தம் என்னதான் சம்பந்தம் இருக்கு? இல்ல அவங்க அந்த படத்தோட கொண்டாட்டத்துக்காக தானே வந்திருந்தாங்க. கொண்டாட்டத்துக்காக வந்து பாருங்க, கொண்டாட்டத்துக்காக வந்ததுனாலுமே தியேட்டர்ல ஏதாவது பிரச்சனையோ மத்ததோ இருந்திருந்ததுன்னா அந்த நிகழ்ச்சியை பத்தி அதை பத்தி பெருசா பேசலாம். இது ஆக்சிடென்ட். அது அவர் வெளியில வந்து டான்ஸ் ஆடும்போது மிஸ் ஆகி விழுந்துட்டாரு பாவம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால சினிமாவில எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வராது. இதே துணிவு வாரிசு வரும்போது எல்லா ஊடகங்களும் என்ன கேட்டாங்க? துணிவு வாரிசு 2 ஒன்னா வருது, தியேட்டர்ல எப்படி நீங்க பந்தோபஸ்து பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க பாதுகாப்பு பண்ணுவீங்க? 2 ரசிகர்கள் அப்படியே இப்படியா? நாங்க ஒண்ணும் நடக்கல. அவன பாட்டுல வந்தாங்க, படம் பார்த்துட்டு போனாங்க. அதனால சினிமாவை பொறுத்தவரை வரக்கூடிய ரசிகர்கள் சார் வெளியில தான் ஆர்வமா வருவாங்க. தியேட்டர்ல வந்தாங்கன்னா தியேட்டர்ல கைதிட்டு ரசிச்சு படம் பார்ப்பாங்க, போயிருவாங்க அவங்க பாட்டுல. இல்ல சார், இப்போ சமீபத்துல இந்த திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாம் எல்லாருமே இணைந்து நீங்க அந்த ரிவ்யூஸ் எல்லாம் எடுக்க கூடாது, எழுதக்கூடாது நாங்க சொல்லவே இல்ல. ரிவ்யூஸ் வந்து தனி மனித தாக்குதலா வைக்காதீங்க. முதல் காட்சிகள்ல திரையரங்கத்துல அனுமதி கிடையாதுன்ற மாதிரி வந்து திரையரங்கத்துல என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன். இனிமேல் நீங்க வந்து அதான் சொல்றோம்ல, அதை நாங்க கண்டிப்பா அனுமதிக்க மாட்டோம். திரையரங்கத்துக்குள்ள ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் நின்னுட்டு நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் நீங்க நின்னுட்டு இந்த ஹோட்டல் இட்லி சரியில்லை, சட்னி சரியில்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? அது என்ன திரையரங்கத்துக்குள்ள வந்து நின்று வேணும்னே வந்து இருந்துட்டு
ஒரு 10 பேருக்கு செட் பண்ணி கூட்டிட்டு வந்துட வேண்டியது, அந்த படத்தை பத்தி மட்டமா கமெண்ட் அடிக்க வேண்டியது, இல்ல அந்த மாதிரி படத்தை பத்தி நிகழ்ச்சிகளும் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு தான் பண்றோம். படம் பார்த்தவங்க தானே சார் சொல்றாங்க, படம் அதெல்லாம் பார்க்காதவங்க ஒண்ணும் சொல்றாங்க. கிடையாது சார். நாங்க அதில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியுதுல்ல. ஆமா, நாங்க என்னங்கிறோம், நீங்க தாராளமா வெளியில நின்று ரிவ்யூ எடுத்துங்க, நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க, அதை பத்தி நாங்க என்ன கவர்மெண்டா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? நாங்க எங்களுடைய ப்ரிமைசஸ்குள்ள நீங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தோம். அப்ப இந்த முறை வந்து திரையரங்குகளுக்குள்ள அனுமதி கிடையாதுங்களா இந்த FTFS பார்த்துட்டு வரவங்க எடுக்கிறதுக்கு? திரையரங்குடைய காம்பவுண்ட் வால்குள்ள கண்டிப்பா அனுமதி கிடையாது. தமிழ்நாடு முழுக்கவா? ஆமா ஆமா, தமிழ்நாடு முழுக்க தான். ம். வெளியில நின்று நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க போய் படம் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ எழுதுங்க, நாங்க வேணாம்னு சொல்றோம். படம் பார்த்துட்டு தாராளமா ரிவ்யூ எழுதுங்க, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. ஏன்னா இது நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது சிலர் என்ன சொல்றாங்க, சிறிய படங்களுடைய ரிவ்யூஸ் வந்து பண்ணாதான் அந்த படமே வந்து பெரிய அளவுல போய் சேரும். இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, சிறிய படங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சிறிய தயாரிப்பாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன? நான் தான் சொல்றேன், சமீபத்துல வந்து இந்த ஒரு நீங்க எடுத்துக்கங்க, நவம்பர் டிசம்பர்ல எத்தனை சின்ன படம் வந்திருக்குன்னு பாருங்க. ஏறத்தாழ வந்து ஒரு 60 படம் வந்திருக்கு நவம்பர் டிசம்பர்ல மட்டும். ஆமா. எத்தனை சின்ன படம் நீங்க ரிவ்யூ பண்ணி ஓடி இருக்குது? இல்ல அந்த படம் ஒரு 10 நாள் ஓடுறது கூட அந்த ரிவ்யூ தானே காரணமா இருக்கு. 10 நாளே ஓடலையே, எங்க ஓடிச்சிடலாம்? இல்ல 2 நாள் ஒரு நாள் தான் காரணமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரிவ்யூ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மவுத் டாக் தான் எப்பவுமே படத்தினுடைய சக்சஸுக்கு காரணம். படம் நல்லா இருக்குதுன்னா ஜனங்க வெளியில போய் பேசுவாங்க, படம் சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி. ரிவ்யூ இருந்ததுன்னா ஒரு படம், சாதாரண படங்கள், ஒரு குடும்பஸ்தன் எடுத்துங்க சார், ஒரு நல்ல படம், அந்த படம் புரியுதுங்களா? உங்க ரிவ்யூ இருக்கிறதுனால உங்க ஜனங்க வந்து முதல் நாளே ஜனங்க தியேட்டர் கூடி இருக்கணும். முதல் நாள் யாரு வரல, அந்த படத்தினுடைய இப்ப விளம்பரத்தை பாருங்க, அந்த ப்ரொடியூசர் என்ன போட்டிருக்காரு, முதல் நாள் வந்து கம்மியான தியேட்டர், கம்மியான வசூல், 2வது நாள் நல்ல வசூல், 3வது நாள் அதோட பெற்ற வசூல். அப்ப எப்படி மக்கள் படம் பார்த்துட்டு போய் சொன்னதுனால அந்த கூட்டம் வந்தாலும் உங்களுக்கு ரிவ்யூனால வந்ததுன்னா முதல் நாளே கூட்டம் வரணும். கண்டிப்பா வரலையே. இது சின்ன படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தானே சார், சின்ன படம் தானே, அத கொஞ்சம் கொஞ்சமா, அதுதான் நாங்க திருப்பியும் சொல்றோம், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பிக்கப் ஆகும்னா படம் நல்லா இருந்தா மட்டும்தான் பிக்கப் ஆகும். ஓகே ஓகே. உங்க ரிவ்யூனால பிக்கப் ஆகவே ஆகாது. நீங்க டப்பா படத்தை ரிவ்யூ பண்ணினா சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் யாரும் வரமாட்டாங்க மக்கள். ஆமா, நீங்க சூப்பர் ஹிட் படத்தையே சுமாருன்னு சொல்றீங்க, அப்பதான் வர்றாங்க. இதே பொன்னியின் செல்வன் பத்தி எத்தனை ரிவ்யூஸ் எழுதிருந்தாங்க, படுமட்டமா சொல்லியிருந்தாங்க. அந்த படம் ஓடிச்சா இல்லீங்களா? நிறைய படங்கள் வெளியே வர்றதுக்கு அதிகமான காரணங்கள் ரிவ்யூ இருக்கிறது மறக்க முடியாத ஒண்ணா இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார், நான் அதை எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன். ரிவ்யூனால ஒரு படம் ஓடுதுங்கிறத நான் ஏத்துக்கிறது இல்ல சார். இப்போ இந்த சொல்லுங்க சார், சொல்லுங்க. படங்களுடைய மவுத் டாக்னாலதான் படங்கள் ஓடுது. ஜனங்க படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் ஒரு படம் வெற்றி அடையும். ஒரு ரிவ்யூவர் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால மட்டும் வெற்றி அடையாது. வாய்ப்புகள் கம்மின்றீங்க? வாய்ப்புகள் கண்டிப்பா கம்மி. நான் தான் திருப்பி சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, சுமார் படத்தை நீங்க சுமார்னு சொல்ல நாங்க ஒண்ணும் சொல்லல, வேணாம்னு சொல்லல. ஆனா நல்ல படத்தையும் கூட என்னங்கிறீங்கன்னா, படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாம அந்த நடிகன் அப்படி, அந்த டைரக்டர் அப்படி, அந்த ப்ரொடியூசர் அப்படி இப்படிங்கிற தனிமனித தாக்குதல் நீங்க பண்றதுனாலதான் நாங்க வேணாங்கிறோம். நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க, இந்த படத்துல இந்த குறை இருக்குது, வில்லன் சரியில்லை, கதாநாயகன் சரியில்லை, சரியா எழுதணும், அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்ப கங்கு அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அமைச்சு. கங்குவாவுக்கு நீங்க எப்படி மட்டமா விமர்சனம் பண்ணீங்க? நான் படம் சுமாராவே இருக்கட்டும், நாங்க படம் சூப்பர் ஹிட் நாங்க எந்த இடத்துலயும் சொல்லவே கிடையாது. ஆனா படம் சுமாரா கூட முதல் நாளே வந்துட்டு எங்களுக்கு காதுல ரத்தம் வருது, கண்ணுல தண்ணி வருது, இப்படியா ரிவ்யூ பண்ணுவாங்க? படம் பார்த்தவர்கள் சொல்லி இருக்காங்க. மறுபடியும் திருப்பி அதே சொல்லாதீங்க, நீங்க படம் பார்த்தவர்கள் ஒண்ணும் கிடையாது. அதுதான் திருப்பி சொல்றேனே, படம் பார்த்தவங்க நல்லா இல்லைன்னா சார் படம் நல்லா இல்லை சார் போவாங்க கம்முன்னு. இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க சார். இப்போ இந்த காலை காட்சிகள்லாம் வந்து அந்த துணிவு, வாரிசு ரிலீஸ் ஆகும் போதே கொஞ்சம் அதோட கிடையாதுன்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ விடாமுயற்சிக்கு வந்து காலை காட்சிகள், அதிகாலை காட்சிகள், நள்ளிரவு காட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது அனுமதி கேட்டிருக்கீங்களா? கடந்த 2-3 வருஷமாவே வந்து எந்த படத்துக்கும் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல தமிழ்நாட்டுல. ஆனா நள்ளிரவு காட்சி வரையும் வருது இல்ல சார்? இப்போ ஒரு படம் கூட நள்ளிரவு காட்சி ஓடல. எந்த படம் ஓடிச்சு சொல்லுங்க? 1 மணி வரையும் திரையரங்குல படம் ஓட்டிக்கலாம் இப்போ சார். 1 மணி வரைக்கும் இப்ப இல்ல சார், அது வந்து 55 வருஷம் அப்படித்தான் இருக்குது. சினிமா வந்த காலத்துல இருந்து அப்படித்தான் இருக்குது. இரவு 1:30 மணி வரைக்கும் காட்சி நடத்திக்கலாம், அதாவது 1:30 மணி 2 மணி வரைக்கும் அது படம் கடைசியாகிற டைம் தான் போட்டிருக்காங்க ஒழிய 2 மணி காட்சி கொடுக்க போடலான்னு அனுமதி கிடையாது. முடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும், முடிச்சுக்கலாங்கிறது மாதிரிதான் இருக்குது. இப்போ விடாமுயற்சிக்கு ஏதாவது அனுமதி கேட்டிருக்கீங்களா சிறப்பு காட்சிகளுக்கு? அது அனுமதி கேட்டா நம்ம கொடுக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் கூட கேட்டாங்க பாத்தீங்களா, இந்த கடைசி லியோக்கு எல்லாம் கேட்டு பார்த்தாங்க. இப்போ கடைசியா வந்து விஜய் படத்துக்கு கூட கேட்டாங்க, கோர்ட்டுக்கு கேட்டாங்க, எல்லாத்துக்கும் கேட்டாங்க. பட் அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னங்கிறாங்கன்னா, அந்த நள்ளிரவு காட்சிகள்லாம் வேண்டாம், காலையில வந்து 9 மணில இருந்து காட்சி ஓட்டுங்கன்னா
எங்களுடைய சிஃபார்ம் அனுமதி இருக்கு. நாங்க அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு இருக்கோம். ஆனா அஜித் படத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதிகாலை எந்த காட்சி ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதுக்கு. படத்துக்கு கொடுக்கவே இல்லை. அஜித்துக்கு மட்டும் அவங்க ஸ்பெஷலா கொடுக்க போறாங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது கோரிக்கை வைத்திருக்கீங்களா அந்த மாதிரி? நாங்க எப்பவுமே கோரிக்கை வைக்கிற தயாரிப்பாளர் தான் வைப்பாங்க. ம், தயாரிப்பாளர் நீங்க வந்து அதிக காட்சி போடுறதுக்கு வந்து எப்பவுமே தயாரிப்பாளர் தான் அரசாங்கத்துக்கு பர்மிஷன் கேட்பாங்க. ஆமா சார். ஆமா. அதனால இந்த தயாரிப்பாளர் இது வரைக்கும் கேட்டிருக்காரா இல்லையாங்கிற தகவல் எங்களுக்கு இல்ல. ஓகே. இப்ப தயாரிப்பாளர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 5 காட்சிக்கு 6 காட்சிக்கு அனுமதி கொடுப்பாங்க. 5 காட்சிக்கு அனுமதி கொடுப்பாங்க. லீவ் டேஸ்ல சாதாரண நாள் ஒரு பெரிய படங்கிறதுனால 5 காட்சிக்கு கண்டிப்பா அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி இருக்கும். உறுதியா இருக்கும். அந்த தயாரிப்பாளர் கேட்பாங்க. ம், ம். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாளைக்கு 5 காட்சி போடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதிகாலை காட்சிகள் இது பொறுத்தவரையில உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு சார்? நாங்க அதிகார பட்சி எப்ப நாங்க விரும்புறதே இல்லை. எங்களுக்கு 9 மணிக்கு பர்மிஷன் கொடுத்தா போதும். 9 மணில இருந்து ஷோ ஸ்டார்ட் ஆனா போதும். ஆமா. நாங்க அதை வந்து என்ன கேட்டிருக்கோம்னா அரசாங்கத்துக்கிட்ட காலையில 7 மணில இருந்து நாங்க காட்சியை நடத்துறதுக்கு இங்க அனுமதி கொடுங்க. பொதுவா எல்லா படத்துக்கும், இந்த பெரிய படத்துக்கு மட்டும் இல்ல கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அரசாங்கம் அதுக்கு எங்க திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டிருக்கோம். அதுக்கு சம்பந்தமா இன்ன வரைக்கும் எந்த அனுமதி எங்களுக்கு வரல. வாய்ப்பு இருக்குங்களா? அது நாங்க கேட்டுக்கிறோங்க. அரசாங்கம் பார்த்து அனுமதி கொடுத்தா தானுங்க. சரி சரி சார். அது கேட்கிறோம். நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்களுக்கு கண்டென்ட் இல்லாத போது எங்களுக்கு இந்த மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், மற்ற எல்லா என்டர்டைன்மெண்ட் விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்கோம். ஆமா. என்ன இப்ப வந்து ஐபிஎல் அந்த மாதிரி திரையிடுவதற்கும் கேட்டிருக்கீங்க? ஆமா, கேட்டிருக்கோம். அப்போ வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம்ல சார்? அது மாதிரி அரசாங்கம் கொடுக்கும் நாங்க நம்புறோம். ஏன்னா நார்த் இந்தியாவில் ஃபுல்லா போடுறாங்க. நார்த் இந்தியாவில பிஆர் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லயும் ஃபுட்பால் மேட்ச் போடுறாங்க, கிரிக்கெட் மேட்ச் போடுறாங்க, எல்லா மேட்சும் போடுறாங்க. அது மாதிரி எங்களுக்கு தமிழ்நாட்டையும் பண்ணி கொடுக்க நாங்க அரசாங்கத்தை கேட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் கொடுத்து எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.